கர்நாடகாவிற்கு செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் நள்ளிரவு முதல் பாதுகாப்பு கருதி ஓசூர் வரையே இயக்கப்படுவதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் தொடர் போராட்டங்கள் நடந்து வருவதை அடுத்து 5 நாட்களாக தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதல் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. இதனிடையே பெங்களூருவில் கர்நாடகத்திற்கு எதிராக பேஸ்புக்கில் கருத்து பதிவிட்ட தமிழ் இளைஞர் ஒருவரை கன்னடர்கள் தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து அசாதாரண சூழல் நிலவுவதால் பாதுகாப்பு கருதி தமிழகத்திலிருந்து செல்லும் அனைத்து அரசு பேருந்துகளும் ஓசூர் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நாமக்கல்ல இருந்து வரேன் சார். நான் 3 நாள் லீவுக்கு போயிருந்தேன். பந்துனால லீவுக்கு போயிருந்தேன். சரி, இன்னைக்கு பஸ் ஊருன்னு சொன்னாங்க. சரின்ட்டு கிளம்பி வந்தோம். இப்போ இங்கே ஒசூர்லேயே இறக்கி விட்டாங்க இன்னைக்கு. இப்போ இங்கேருந்து பஸ்ஸு கிடையாது. இப்போ போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ எல்லாம் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போ இங்கேருந்து கர்நாடகா பஸ் பிடிச்சி தான் போகணும். ரொம்ப சிரமமாக இருக்குது. நாளைக்கு டியூட்டி போய் காலேஜ் ஜாயின் பண்ணணும். இப்போ அதனால் இப்போ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.